ஹாய் எவ்ரிபடி, உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? கிறிஸ்மஸ் வந்தாச்சு. இனி கடவுள் நம்மோடு. இந்த வின்டர் சீசனில் எல்லாரும் பேசுகிற எழுதுகிற ரெண்டே வார்த்தை ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்படிங்கிற வார்த்தை சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார், குடில், சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ரீத் இதெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கிறிஸ்மஸ் விழாவுக்கு மெருகூட்டி இன்னும் ஜோராக ஜொலிக்க வைக்கின்றன. இந்த ஸ்டார், ரீத், குடில், சாண்டா கிளாஸ் இதெல்லாம் உருவான வரலாற்றை தெரிஞ்சுக்கலாமா? அகில உலகமே டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்க. உண்மையிலே இயேசு இந்த தினத்தில் தான் பிறந்தாரா, இல்லை இந்த தேதியை தேர்ந்தெடுக்க ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருந்ததா? கிறிஸ்மஸ் தேதி சொல்லும் செய்தியை பார்ப்போமா? டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் தேதியாக அறிவித்தவர் ஹிப்போலித்துஸ். அவர் அறிவித்த ஆண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆனால் கீழை நாட்டு திருச்சபை ஜனவரி 6ஆம் தேதியை, அதாவது நாம் கொண்டாடும் 3 அரசர் திருவிழாவை கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடினார்கள். இந்த வித்தியாசத்திற்கான காரணம், கிரேக்கர்களுடைய பாரம்பரியமிக்க புகழ்பெற்ற திருவிழாக்களுள் ஒன்று சத்துர்னாலியா, அதாவது சத்துர்னுஸ் என்ற அறுவடை கடவுளை நினைத்து கொண்டாடுகின்ற புகழ்பெற்ற திருவிழா. இந்த நாளில் கடவுள் எல்லா விதமான வரங்களையும் நலன்களையும் கொடுக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடம் இருந்தது. அதை உணர்த்தும் விதமாக கிரேக்கர்கள் தங்களிடம் இருக்கின்ற பொருளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் மித்ராஸ் என்ற சூரிய கடவுளையும் நினைவு கூர்ந்து மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஒளியின் விழாவாகவும் கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட வரலாற்று பாரம்பரியமிக்க தேதியைத்தான் மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு தேதியாக அறிவித்தார்கள். இது கிரேக்கர்களுடைய திருவிழா, அதில் எங்களுக்கு உடன்பாடில்லை என்று சொல்லி கீழை நாட்டு கிறிஸ்தவர்கள் ஜனவரி 6ஆம் தேதியை கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடினார்கள். இந்த வேறுபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கிபி 320 திருத்தந்தை 1ஆம் ஜூலியஸ் டிசம்பர் 25ஆம் தேதிதான் கிறிஸ்மஸ் திருவிழா என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கிபி 325 கான்ஸ்டன்டைன் தி கிரேட் என்ற கிறிஸ்தவர் டிசம்பர் 25ஆம் தேதியை கிறிஸ்மஸ் பெருவிழாவாக மீண்டும் அறிவித்து இந்த தேதியை யாரும் மாற்றக்கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அகில உலகமே டிசம்பர் 25ஆம் தேதியை கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடி கொண்டு வருகின்றது. ஆனால் கிபி 1800 வரை கிறிஸ்மஸ் விழா டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டாலும் அந்த நாள் அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவிக்கப்படவில்லை. கிபி 1836 தான் அமெரிக்க மாகாணமான அலிபாமா என்ற மாகாணம் முதல் முறையாக டிசம்பர் 25ஆம் தேதியை விடுமுறை நாளாக அறிவித்தது. கிபி 1889ஆம் ஆண்டு லூயிஸ் து செஸ்னே என்பவர் எப்படி இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் விழா என்பதற்கு சில விளக்கங்களை கூறினார். மார்ச் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பின் பெருவிழா. அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதியை முதல் மாதமாக எடுத்து கணக்கிட்டால் 9வது மாதமாக டிசம்பர் 25ஆம் தேதி வருகிறது. அதுதான் இயேசுவின் பிறந்த நாள் என்று சொன்னார். 2வது காரணம், ரோமை நாள் குறிப்பேட்டில் அன்று சூரிய உதய நாள். இந்த நாளின் சிறப்பம்சம், அன்று கிரேக்கர்களுடைய பாரம்பரிய திருவிழா. அந்த நாளில் மக்கள் ஒருவரோடு ஒருவர் இந்த வாழ்த்துச் செய்தியை பரிமாறிக் கொள்வார்கள். Winter is not forever, so stay in good spirit. அதாவது இருளை போல துன்பங்கள் நம் வாழ்வில் தொடர்ந்து வந்தாலும் அவை நிலையற்றவை. ஒளியாகிய இறைவன் வரும்போது இருளாகிய துன்பம் முற்றிலும் மறைந்துவிடும். ஒளியாகிய இம்மானுவேல், ஒளியாகிய கடவுள் நம்மோடு வருகின்ற நாள்தான் உண்மையான கிறிஸ்மஸ். விடியட்டும் பொழுதுகள் புலரட்டும், இரவுகள்
விடியட்டும் பொழுதுகள் உலரட்டும். காலம் காலமாக நம் வாழ்வில் வந்த துன்பம் நம் தேவன் தந்த இந்த நாளிலே மறையட்டும் மறையட்டும். இரவுகள் விடியட்டும் பொழுதுகள் உலரட்டும். கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் தொடர்ந்து 4 வாரங்கள் கிறிஸ்மஸுக்கான தயாரிப்புகளை மேற்கொள்வாங்க. இந்த காலத்தை திருவருகை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரத்தை குறிப்பிடும் வகையில் ஒவ்வொரு மெழுகுதிரியை ஏற்றுவாங்க. இதை கிறிஸ்மஸ் ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெழுகுதிரியும் ஒவ்வொரு கருத்தை வெளிப்படுத்தும். இந்த அடையாளத்தின் சிறப்பு அம்சங்கள் இதோ. போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு கிரீடம் அணிவித்து பெருமைப்படுத்துவதை கேள்விப்பட்டுள்ளோம். பாரசீக அரசர்கள் கிரீடம் அணிவதை வெற்றியின் நினைவாக பெருமைப்படுத்துவதின் அடையாளமாக கொண்டிருந்தார்கள். கிரேக்கர்கள் கிமு 776 ஆண்டிலிருந்தே ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு தலையில் ரீத் அணிவித்து மகிழ்ந்தார்கள். ரோமையர்கள் வழக்கத்தில் தலைவர்கள் தலையில் ரீத் அணிந்து இருப்பதையும் நாம் காணலாம். உதாரணமாக, ஜூலியஸ் சீசர் எப்பொழுதும் தலையில் ரீத் அணிந்திருந்ததையும் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்மஸ் ரீத் என்று நாம் சொல்லுவது வரலாற்றில் திருவருகை கால ரீத்தாக இருந்துள்ளது. இது முழுமையாக கத்தோலிக்க பாரம்பரியத்தை சார்ந்தது. வட ஐரோப்பாவில் இப்பழக்கம் துவங்கியுள்ளது. 4 மெழுகுவர்த்திகளை மையத்தில் வைத்து அதை சுற்றி பசுமையான ரீத்கள் வட்டமாக வைக்கப்பட்டிருக்கும். ஒரு மெழுகுவர்த்தி வயலட் நிறத்திலும், இன்னொன்று பச்சை நிறத்திலும், இன்னொன்று ரோஸ், மற்றொன்று வெள்ளை நிறத்திலும் வைக்கப்பட்டிருக்கும். 4 மெழுகுவர்த்திகள் திருவருகை காலத்தின் 4 வாரங்களை குறிக்கிறது. முதல் வாரம் வயலட் நிற மெழுகுவர்த்தி சொல்லும் செய்தி நம்பிக்கையோடு காத்திருத்தல். 2ஆம் வாரம் பச்சை நிற மெழுகுவர்த்தி சொல்லும் செய்தி அமைதியை நிலைநாட்டல். 3ஆம் வாரம் ரோஸ் நிற மெழுகுவர்த்தி சொல்லும் செய்தி மகிழ்ச்சி குடிகொண்டிருத்தல். 4ஆம் வாரம் வெண்ணிற மெழுகுவர்த்தி சொல்வது அன்போடு வாழ்தல். இப்படியாக மெழுகுவர்த்திகள் இயேசு கிறிஸ்து உலகின் இருள் நிறை வாழ்வை ஒளி நிறைந்த வாழ்வாக மாற்ற பிறக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. மெழுகுவர்த்திகளை சுற்றி வட்டமாக வைக்கப்படும் பசுமையான ரீத்தின் அடையாளம் கடவுள் நமக்களித்த முடிவில்லா வாழ்வை குறிக்கிறது. இவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்த கிறிஸ்மஸ் ரீத் ஒளியான கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பதுதான். அவரது திருமுக ஒளி நம்மீது வீசச் செய்ய நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு போன்ற தெய்வீக பண்புகளால் நம்மை ஒளியூட்டிக் கொள்வோமே. அடுத்து நாம பார்க்க போற முக்கியமான கிறிஸ்மஸ் அடையாளம் ஸ்டார்.
கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பித்த உடனே எல்லா கிறிஸ்டியன்ஸும் அவங்க வீட்டில் ஸ்டார் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இயேசு பிறந்தப்போ இந்த உலகத்தில் அதிசயமாக ஒரு ஸ்டார் உருவாச்சான். இதை சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இயற்கையே இறைவனின் பிறப்பை அறிவிச்சது தான் இதில் ஹைலைட். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் பற்றி சில சுவையான தகவல்கள். விண்மீன் என்ற வார்த்தையானது கிரேக்க வார்த்தையான அஸ்தர் என்ற சொல்லிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதாவது கிமு 5 மற்றும் 4ஆம் ஆண்டில் விண்வெளியில் ஒரு விண்மீன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணம் செய்ததாக வான சாஸ்திரம் சொல்லுகிறது. இது குளிர்காலத்தில் நடந்தது. அதன்பின் கிமு 7ஆம் ஆண்டில் ஜூபிட்டர் மற்றும் சாட்ரன் இரு கோள்களும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. இதுவும் டிசம்பர் மாதத்தில்தான் நடந்தது. வான சாஸ்திரத்தின்படி ஜூபிட்டர் கோளும் சாட்ரன் கோளும் சந்தித்தால் உலகில் ஒரு பெரிய அரசர் தோன்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஜூபிட்டர் என்றால் கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று பொருள். டாக்டர் பால் மேயர் என்பவரின் கருத்துப்படி கிமு 7ஆம் ஆண்டில் நடந்த ஜூபிட்டர் சாட்டன் சந்திப்பு கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்ற 3 அரசர்களை பாலன் இயேசு பிறந்த பெத்லெகேமுக்கு அழைத்து சென்றிருக்க கூடுமென்றும், இந்த 3 அரசர்களும் இந்த விண்மீனை 2 வருடங்களாக பின்பற்றினார்கள் என்றும் கூறப்படுகிறது. நாம் விவிலியத்தில் படிக்கும்போது கூட ஏரோது மன்னனின் கட்டளையும் 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுங்கள் என்பதும் இயேசு கிறிஸ்து கிமு 6 மற்றும் 4ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கலாம் என்பதற்கும் சான்றாக அமைகிறது. விண்மீன் சொல்லும் நீதி. விண்மீனை பின்தொடர்ந்து வந்து இயேசுவை தரிசித்தவர்கள் வேறு வழியாக பயணம் செய்தனர். அதையே நமது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மிக இரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். Those who come to Jesus will take a different route. நமது வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள இயேசுவை சந்திப்போம். கிறிஸ்மஸ் விழாவை மெருகூட்டும் இன்னொரு அடையாளம் கிறிஸ்மஸ் ட்ரீ. முதல்ல ஃபிர் அப்படிங்கிற ஒரு வகை மரத்தை தான் கிறிஸ்மஸ் ட்ரீயாக பயன்படுத்தினாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பற்றி நிறைய பாரம்பரிய செய்திகள் உண்டு. அதை விட அது நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாடத்தை தருது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பற்றி சில சுவையான தகவல்கள். கிறிஸ்மஸ் மரம் பற்றி சொல்லப்படும் பாரம்பரிய செய்திகள் மிகவும் வியப்பூட்டுவதாகவும், அதே வேளையில் இந்த மரம் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம் நாம் எல்லோருமே பின்பற்ற வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது. முதலில் ஃபிர் என்ற ஒரு வகை மரத்தைத்தான் கிறிஸ்மஸ் மரமாக உருவகப்படுத்தியிருந்தார்கள். ஏன் இந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் 7ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டுள்ள பாரம்பரிய செய்தியில் இருக்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் போனிபஸ் என்ற குரு ஜெர்மனி நாட்டிற்கு இயேசுவை பற்றி அறிவிக்கச் சென்றார். அங்கு மக்கள் ஓக் என்ற ஒரு வகை மரத்தை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இதை கண்டு கோபமடைந்த அந்த குரு ஓக் மரத்தை வெட்டினார். உடனே அதிலிருந்து ஃபிர் என்ற ஒரு சிறிய துளிர் வெளிவந்தது. நாளடைவில் இந்த ஃபிர் மரம் கிறிஸ்மஸ் மரமாக நினைவு கூறப்பட்டது. இம்மரத்தில் கூர்மையான இலைகள் இருக்கும். குளிர்காலத்தில் இதன் இலைகள் உதிராமல் இருக்கும். சுமார் 30 அடி முதல் 260 அடி உயரம் வரை வளரும். இது முக்கோண அமைப்பில் இருந்ததால் மக்கள் இதனை பரிசுத்த தம திருத்துவத்திற்கும் உதாரணப்படுத்தினார்கள். அலங்கரிக்கப்பட்ட முதல் கிறிஸ்மஸ் மரம் கிபி 1510 லாட்வியா என்ற ஊரில் ரிகா என்ற இடத்தில் வைக்கப்பட்டது. கிபி 1539 ஜெர்மனி நாட்டிலுள்ள ஒரு பேராலயத்தில் கிறிஸ்மஸ் மரம் வைக்கப்பட்டதற்கான ஆவணங்களும் இருக்கின்றன. கிறிஸ்மஸ் மரம் 2 வித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. ஒன்று சிகப்பு மலர், மற்றொன்று வெள்ளை மலர். சிகப்பு நிறம் நுண்ணறிவிற்கு அடையாளமாகவும், வெள்ளை நிறம் கபடற்ற தன்மைக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. கிறிஸ்மஸ் மரம் இயேசுவின் சிலுவையோடு ஒப்பிடப்படுகிறது. அன்று பழைய ஏற்பாட்டில் ஒரு மரம்
ஆதி பெற்றோரை பாவத்தில் விழத்தாட்ட கருவியாய் அமைந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சிலுவை மனுக்குலத்தை மீட்கும் கருவியாய் செயல்பட்டது. கிறிஸ்மஸ் மரம் மற்றும் நம் இயேசுவின் சிலுவை மனுக்குலத்தின் துன்பம் போக்கியாக, மற்றவரின் துயரம் நீக்கியாக செயல்படுகின்றன. விண்ணின் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். விண்ணின் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். அன்னை உள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார். கந்தை துணி கோலமாய் மீட்பரே பிறந்தார். பிறந்தார் அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். குடில் இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லை. அலங்கரிக்கப்பட்ட ஒரு குடிலை பார்த்தாலே நம்மளுக்கு சந்தோஷம் தானாக வரும். உலகத்தையே படித்த கடவுள் உலகத்தில் பிறந்தபோது ஒரு மாடடை குடிலை தேர்ந்தெடுத்தது கடவுள் எவ்வளவு எளிமையானவர் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறது. குடிலில் உள்ள குட்டி ஜீசஸ், அவங்க அம்மா மதர் மேரி, இயேசுவின் வளர்ப்பு தந்தை ஜோசப், ஏழை இடையர்கள், இயேசுவை தரிசிக்க வந்த ஞானிகள் என அனைவரின் பிரசன்னமும் நம்மளுக்கு தருவதெல்லாம் ஆனந்தமே. இந்த குடிலின் வரலாற்று அம்சங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பிறந்துள்ள குழந்தை இயேசு பாலனை முன்னிட்டியில் கிடத்தி துணிகளில் பொதிந்து வைத்தனர் என்ற அடிப்படை கருத்தை நற்செய்தியாளர்களும் திருச்சபை தந்தையர்களும் அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள். இந்த குடிலின் அமைப்பு முதலில் வாய்மொழியாகவும் பிறகு எழுத்து வடிவிலும் வழக்கத்திற்கு வந்தது. புனித பொன்வாய் அருளப்பர் குழந்தை இயேசு அன்னை மரியின் மடியிலும் வைக்கோல் புல்லின் மத்தியிலும் வைக்கப்படுவதை குறித்து எழுதினார். புனித ஜெரோம் மாடடை குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவை காண பெத்லெகேமிற்குள் நுழையும்போது மரியாதை உணர்வு தானாக ஏற்படுவதாக கூறியுள்ளார். புனித கிரகோரி தாமா குருக்குஸ் என்பவரின் பார்வையெல்லாம் குடிலில் காணப்படும் குழந்தை இயேசுவின் மீதும் தொட்டிலின் மீதும் தச்சு தொழில் புரியும் சூசை மற்றும் கன்னி மரியா இருவருக்கும் இயேசு செய்து வந்த பணிவிடைகளின் மீதும் இருப்பதாக சொல்லுகிறார். இப்படியாக மனிதரின் கற்பனையாலும் வாய் மொழியிலும் எழுத்து வடிவத்திலும் மட்டும் காணப்பட்ட மாடடை குடில் அமைப்பு வடிவம் பெற்றது புனித அசிசியாரின் முயற்சியால்தான். கிபி 1220 ஆண்டில் வாழ்ந்த புனித அசிசியார் முதலில் ஒரு குடில் அமைத்தார். அவர் எருசலேமிலுள்ள திருத்தலங்களை சந்திக்க செல்லும் போதெல்லாம் ஒரு விதமான கடவுளின் உந்து சக்தியை உணர்ந்தார். திருவிழாக்களுக்கெல்லாம் பெரிய திருவிழா கிறிஸ்மஸ் பெருவிழா. இருளில் வாழ்ந்த மனிதருக்கு நம்பிக்கை தந்த ஒளியின் விழா. விண்ணகமும் மண்ணகமும் இணைந்த நாள்தான் இந்த கிறிஸ்மஸ் என்று உணர்ந்த அசிசியார் கிபி 1223 சற்று வித்தியாசமாக இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட திருத்தந்தையிடம் அனுமதி பெற்று இயேசு பிறந்த மாடடை குடிலின் சூழ்நிலையை அப்படியே தத்ரூபமாக உயிரோவியமாக ஆடு மாடுகளை கொண்டு குடிலொன்றை அமைத்தார். தன் நண்பர் ஜியோ என்னும் நிலக்கிழாரின் துணை பெற்று இத்தாலியில் கிராசா என்ற பகுதியில் குடிலொன்றை அமைத்தார். மக்கள் பலர் வந்து கண்டு செல்லுமாறும் ஏற்பாடு செய்தார். இதை இரண்டாவது பெத்லெகேம் என்றும் கூறுகின்றனர். மாடடை குடிலில் பிறந்த இயேசு இன்று தேடுவதெல்லாம் நம் மனக்குடிலையே. அதை அலங்கரிக்க மிகச்சிறந்த வழி ஒப்புரவு அருட்சாதனம்தான். குட்டி குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லாரையும் கவர்ந்து சிரிக்க வைத்த ஒரு அற்புதமான கிறிஸ்மஸ் அடையாளம் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. கிறிஸ்மஸ் தாத்தாவா ஒருத்தர் உண்மையிலே வாழ்ந்தார் என்பதுதான். நம்மளுக்கு கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் தந்து நம்மளை குஷிப்படுத்துகிற கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி வந்தார், எந்த நாட்டை சார்ந்தவர் பார்ப்போமா? கிறிஸ்மஸ் தாத்தா என்பதை சாண்டா கிளாஸ் என்று அழைக்கிறோம்.
செயின்ட் நிக்கோலாஸ் என்ற பெயர்தான் சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. சாங்க்துஸ் என்பது லத்தீன் வார்த்தை. அதனுடைய பொருள் புனிதம் என்பதாகும். கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு கற்பனை பாத்திரம் அன்று, உண்மை சரித்திரம். கிபி 9ஆம் நூற்றாண்டில் ஆயர் நிக்கோலாஸ் என்பவர் மத்திய ஆசிய கண்டத்தில் ஸ்மிர்னா எனப்படும் இன்றைய துருக்கி நாட்டில் வாழ்ந்து வந்தார். அவர் டிசம்பர் 24ஆம் தேதி இரவில் வெண்தாடி ஒட்டி கொண்டும் சிகப்பு உடையுடன் தொப்பி அணிந்து கொண்டும் ஒவ்வொரு வீடாக ஏறி அந்த வீட்டின் புகைக்கூண்டு வழியாக பலவிதமான பரிசு பொருட்களை போட்டு விடுவார். அடுத்த நாள் காலையில் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தால் விதவிதமான பரிசு பொருட்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு யார் அவர் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். அப்போதுதான் தெரிய வந்தது, ஏழைகளாகிய தங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட தங்களுடைய ஆயர் நிக்கோலாஸ் என்பவர்தான் கிறிஸ்மஸ் தாத்தா உருவில் வந்து மக்களுக்கு உதவினார் என்று. பாரம்பரியத்தில் இன்னொரு செய்தியும் உண்டு. அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா 3 ஏழை பெண்களுக்கு தங்க பொருட்களை பரிசாக கொடுத்து அவர்களுடைய திருமணத்திற்கு உதவி செய்தாராம். கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி அருட்தந்தை கிளமெண்ட் கிளார்க் மோர் என்பவர் ஒரு அருமையான கவிதை எழுதியுள்ளார். அந்த கவிதையை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டுமென்றால், கிறிஸ்மஸ் தாத்தாவின் குறும்புத்தனமான கண் அசைத்தலும் உற்சாகமான தலையாட்டலும் தன்னை உலகத்தின் கவலைகளிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்கிறது என்று அழகாக கூறுகிறார். கிறிஸ்மஸ் தாத்தாவை போல நாமும் நமது பிறர் நல சேவைகள் மூலம் அடுத்தவர் முகத்தில் புன்னகையை விதைக்கலாமே. சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரே, gift நமக்கு தந்தாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். ஹூ லா 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 லா. ஹூ லா 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 லா. லா 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 லா. இந்த நல்ல நாளில் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல சில செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்பது விண்ணில் உள்ளோருக்கு மகிழ்ச்சி, மண்ணில் உள்ளோருக்கு அமைதியை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமைதி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பினாலும் அந்த அன்பின் மூலமாக அமைதியையும் நாடியவர்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவில் ஒவ்வொரு சகல மனிதர்களும் சகல உயிர்களும் அன்பையும் அன்பின் மூலமாக அமைதியையும் பெற்று வாழ்வதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோரும் இந்த நல்ல நாளில் சந்திக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நல்ல நாள் நான் எப்போவுமே பண்டிகை நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, பண்டிகை வந்து சந்தோஷமான நாள் இல்லை, சந்தோஷமான நாள் எல்லாமே பண்டிகை தான். அப்படி தான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் பார்த்தா தினந்தோறும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸான ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய உள்ளம் வந்து அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தினந்தோறும் பண்டிகைங்கிறது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய வீட்டில் வந்து பண்டிகை அன்றைக்கி ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்க முடியல, பண்டிகை அன்றைக்கி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து சரியான போஷாக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியலன்னு நிறைய குடும்பங்களில் வந்து வருத்தம் இருக்கும். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி நான் நிறைய சந்திச்சிருக்கேன். ஒரு தீபாவளி அன்னைக்கு நல்ல துணி எடுத்து கொடுக்க முடியலன்னு எங்கள் அப்பா வருத்தப்பட்டிருக்காரு. அதில் வந்து நான் என்ன மாற்றிக்கிட்டேன்னா, நல்ல துணிமணி எடுத்து போட்டு சந்தோஷமான இருக்கிற நாளெல்லாம் வந்து நம்ம பண்டிகையாக மாற்றிக்கிட்டோம்னா அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அமைதியும் அன்பும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள்.
இந்த அமைதின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வந்து சர்ச். நான் நிறைய அடிக்கடி சர்ச்சுக்கு போவேன், நானும் என்னுடைய குழந்தைகளும் போவோம். அது 31 இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான நாளோ அல்லது கூட்டமே இல்லாதப்போ, இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து கூட்டமாக இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போகிறத விட கூட்டமே இல்லாதப்போ 1-to-1 வாங்கல, அந்த மாதிரி நானும் ஜீசஸும் மட்டுமே பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போடு நான் அங்கே போவேன். அந்த அமைதி வந்து எனக்கு நிறைய நேரத்தில் அங்கேருந்து எனக்கு சர்ச்சிலேருந்து கிடச்சிருக்கு. அப்புறம் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, உங்களுக்குள்ளே இந்த அமைதி வந்து எங்கேருந்து வந்தது? குறிப்பாக வந்து கடவுள் சேவையிலேருந்து ஆரம்பித்து சமூக சேவை வரைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அதில் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அதுக்கு அடிப்படையிலேயே அந்த வளர்ப்புலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த அமைதி வந்து ஜீசஸ் மூலமாக சொல்லப்பட்டது ஒரு காரணமாக அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது. நன்றி மறக்கிறதுங்கிறதா நம்மளோட நாட்டோட மிகப்பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சதாக ஜீசஸுக்கு சொல்கிற நன்றி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ண நினைப்பேன். எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்காக நான் இப்போ உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டது வந்து உங்களுடைய ப்ரேயர்ஸ்லேருந்து தான். இப்போ நான் சமீபத்தில் ஒரு கவிதையை பற்றி என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கவிதை எனக்கு மறந்து போச்சு. அதோட உள்ளடக்கம் மட்டும், ஒரு சர்ச்சில் வந்து ஏதோ ஒரு பிரசங்கம் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்காக வந்த குழந்தைங்க வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே நிறைய பேர் பூந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தெரியல இந்த பிரசங்கம் நடக்கிறத பற்றி. அவங்க கச்சமச்சான்னு குழந்தைங்களுக்கே உரிய அந்த ஒரு குதூகலத்தோடு அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அந்த ஃபாதர் வந்து சொன்னாராம், தயவுசெய்து குழந்தைங்கள்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லிவிட்டு பேச்ச ஆரம்பித்து திரும்பி பார்த்தா அந்த மதர் கையில் இருந்த அந்த குழந்தை இயேசு காணுமா. அப்படி முடிஞ்சது அந்த கவிதை. குழந்தைங்கள்லாம் வெளியில் போங்கன்ட்டு திரும்பி பார்த்தோம்னா அந்த குழந்தை இயேசுவே காணும். அது என்னென்னா குழந்தையும் தெய்வமும்னு ஒன்றுன்னு சொல்கிறது ரொம்ப அருமையாக அந்த கவிதை யாரோ எழுதுனது, அது யாருன்னு தெரியல. இப்படி நினைவில் கொள்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் நான் இந்த குட்டி விஷயம் கூட இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க, பைபிளில் கூட அப்படி உன்னுடைய கைகளில் வந்து உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்ம பணம் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், என்ன சம்பாதிச்சா கூட மனசுக்குள்ளே அன்பும் அமைதியும் இருந்ததுன்னா அதுதான் ஒரு ராஜ வாழ்க்கைங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு குட்டி அனுபவம். ஸோ கிறிஸ்மஸை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. பக்கத்துலேயே வந்து நியூ இயர் இருக்குது. 2011, 12, 13, 14, 15 எல்லாத்துக்கும் என்னுடைய நியூ இயர் விஷஸ். நன்றி. கிறிஸ்மஸ் என்பது வெறும் ஒரு பண்டிகை அல்ல. தேவன் வந்து அன்பாகவே பிறந்தார். அது முழுமையாக தான் அன்பு தேவனாக பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரைஸ்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லி முடியாதது. நமக்காக அந்த பாரமான சிலுவையை சுமந்து நம் பாவங்களை வந்து அவர் சிலுவையில் கழுவி, அவர் இரத்தத்தால் நம்மளோட தரித்திரங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கழுவி, இப்படி எவ்வளோ தியாகங்களை செய்த ஒரு இறைமகன். ஸோ இது வந்து ஜென்ரலாக கிறிஸ்மஸ்னாலே ஷேரிங் ஆஃப் லவ். சும்மா ஏதோ கணக்குக்கு வந்து ஏதோ ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிறோம், விஷஸ் பண்ணிக்கிறோன்றது இல்லாமல் எந்த கபடற்ற அன்போடு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இதை காரணமாக வைத்துக்கொண்டு இயேசு சொல்லிட்டு போன அந்த அன்பை வந்து பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த கிறிஸ்மஸ். ஸோ எனிவே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவிழாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருவிழா கிறிஸ்மஸ் பெருவிழா. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் அதிகமானோர் கொண்டாடும் ஒரே விழா கிறிஸ்மஸ் மட்டும்தான். குழந்தை இயேசு தரும் அன்பும் அருளும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் இன்பம் பொங்கும் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் a prosperous நியூ இயர். Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, prosper.